இங்கே இருக்கும் அனைத்து பழம் காய்கறி எல்லாமே சாப்பிடலாம், ஆனால் இந்த ஒரு குறிப்பிட்ட பழத்தை மட்டும் சாப்பிடாத அப்படின்ட்டு இறைவன் சொன்னார். கிறிஸ்துவ சிலுவையில் அறியும்போது அவர் கோபம் படல. அதே போல ஆதாம் மேல இறைவன் கோவப்படல. இந்த பழத்தை சாப்பிட்ட பிறகு, சாப்பிடாதுன்னு சொன்ன பழத்தையும் அவங்க சாப்பிட்ட பிறகு அங்கேயும் கோவப்படல. காட் இஸ் வெரி ஜென்டில். ரொம்ப ஜென்டிலாக நடந்துக்கணும். அந்த இடத்துல கோபம் வந்தது ஆதாம் மேலே, தண்டனையும் கொடுத்தார். அந்த இடத்துல ஒரு ஜென்டில்னஸ் இருந்துச்சு, ஒரு ஹம்பிள். அந்த ஹம்பிள் நம்ம கிட்ட இருக்கா? யோசித்து பாருங்க. We don't have those humble and gentleness. There's a lack. அந்த லேக்கை நம்ம எப்படி ஃபுல்ஃபில் பண்ண போகிறோன்றது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எஸ், humble is very important. We are going to discuss about humble today. நான் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஸ்தோத்திரம். உள்ளம் உங்களை அன்போடு வாழ்த்துகிறது. மத்தேயு 18:4, மேத்யூ 18:4. இந்த குறிப்பிட்ட வசனம் சொல்லுகிறது, தன்னைத்தானே தாழ்த்தி கொள்பவன் will be great. Therefore, whoever humbles himself as this little child is greater in the kingdom of heaven. அப்படின்னு சொல்லி நீங்கள் தாழ்த்தி கொண்டு உங்களை the way you behave ஹம்பிளாக இருந்தீங்கன்னாக்கா you will be in a greater, கர்த்தரின் இருக்கும் இடத்தில் உங்களை உயர்வாக காட்டப்படும் அப்படின்னு சொல்லுது. கர்த்தருக்கும் இடம் என்றால் அது வந்து ஹெவன் மட்டும் இல்லை, சொர்க்கம் மட்டும் அல்ல. கர்த்தரோட எங்கெல்லாம் அவரோட அந்த பரிசுத்த ஆவியோட ப்ரெசன்ஸ் இருக்கும் அந்த இடத்துலலாம் நீங்கள் உயர்வாக தான் இருப்பீர்கள். அதாவது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் தன்னைத்தானே தாழ்த்து கொள்ள வேண்டும் அப்படின்ற சொல்லி நிறைய பேர் வந்து மேக்கப் போடுறதில்ல, நான் நகை நட்டு போடுறதில்ல, ஏனென்றால் நான் என்னை தாழ்த்து கொள்ளுகிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கீங்க. நோ, இட்ஸ் நாட் லைக் தட். உங்களை தாழ்த்தி கொள்வது என்றால் த பிஹேவியர், த வே யூ பிஹேவ் வித் அதர்ஸ். நீங்கள் எப்படி மற்றவர்கிட்ட இருக்கிறீங்கன்றது தான் இந்த ஹம்பிள் காட்டுது. பி ஹம்பிள். ஸோ காட் க்ரியேஷன்லேருந்து எப்படி நீங்கள் ஹம்பிளாக இருக்க போகிறீங்க அப்படின்றது தான் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ கடவுள் வந்து 4 விதமாக படித்தார் உலகத்தை. ஃபஸ்ட்டு வந்து ஹெவன்லி பாடிஸை படித்தார். வானம், பூமி, நட்சத்திரங்கள் இதெல்லாத்தையும் அவர் படித்தார். நம்ம வானம் பூமிக்கிட்ட ஹம்பிளாக இருக்கோமா? இட்ஸ் எ கொஸ்டின். யோசித்து பாருங்கள். 2வது, மரம், செடி, கொடிகள், இயற்கையோட ஹம்பிளாக இருக்கோமா? யோசித்து பாருங்கள். 3rd, அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ். we are humble to and gentle to the birds and animals. யோசித்து பாருங்கள். 4வது, மனிதர்களை படித்தார். நம்ம மனுஷங்க, ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனோட ஹம்பிளாக இருப்போமா, ஜென்டிலாக இருப்போமா? யோசித்து பாருங்கள். அது உங்கள்கிட்ட. ஆன்சர் இஸ் யுவர்ஸ். கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு ஹம்பிளாக இருக்கீங்கன்ட்டு. ஏன்னா ஐ எம் வெரி இன்ட்ரெஸ்டட் டு லிசன் தோஸ் கமெண்ட்ஸ். ஐ வாண்ட் டு ரீட் தோஸ் கமெண்ட்ஸ். ஸோ நீங்கள் எப்படி ஹம்பிளாக இருக்கீங்கன்றத அந்த இடத்துல எனக்கு சொல்ல வேண்டும். மரத்தை வெட்டாதீங்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. மரத்தை விட்டுரும். we are not gentle to the nature. நீங்கள் மரத்தை வெட்டுறதுனால பறவைகளுக்கு தங்க இடமில்லை. Okay, we are not gentle or humble to the nature. So technology valaram, we are using the technology, so we are not humble to the birds and animals. மரத்தை வெட்டுறதுனால
இயற்கையும் எல்லாம் பாதிக்கப்படுது. ஸோ we are not humble to anyone, we are not gentle to each other. எல்லாமே அதனால ஹெவன்லி பாடிஸுங்களுக்கும் அது ப்ராப்ளம், ஓசன் ப்ராப்ளம் எல்லாமே இருக்குது. ஸோ அங்கேயும் நம்ம ஹம்பிளாக இல்லை. எல்லாமே போட்டோம், கடைசியாக மனுஷன் ஹம்பிளாக இருக்குமா? இல்லை. ஒருத்தர் நம்மளை திட்டான்னா முறிச்சு பார்த்தா நம்ம விட்டுருவோம்மா? உடனே விஷோ நியூட்டன்ஸ் தேர்ட் லா அப்ளை ஆகுது அந்த இடத்துல. உடனே நம்மள திட்டுறோம், நம்மளும் அடிக்க போகிறோம். ஸோ இதுதான் மனுஷனோட ப்ராப்ளம். we are not humble, we are not gentle. ஒருத்தன் ஓவர்டேக் பண்ணிட்ட பைக்கில் நம்ம விட்டுறோம்மா? we try to overtake him. இதுதான் நம்ம ப்ராப்ளம். ஒருத்தர் யாராவது கொஸ்டின் கேட்டால் நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணுறதில்ல, ஹார்ஷ் ஆன்சர்ஸ் இருக்குது, பொலைட்னஸ் இல்லை. இந்த பொலைட்னஸ் வந்துச்சுனாக்கா ஆட்டோமேட்டிக்காக வில் பி அந்த ஜென்டில்னஸ் வரணும் நமக்கு. தட்ஸ் வாட் Matthew 18:4 you have to behave like a child. ஒரு குழந்தை மாதிரி நம்ம பழகணும்னு தான் அந்த இடத்துல கடவுள் சொல்கிறார். குழந்தை எப்படி எல்லாருக்கிட்டையும் நீங்கள் கோபமாக பேசினாலும் சரி, எப்படி பேசினாலும் சரி, அந்த நிமிஷத்தில் மறந்துட்டு எல்லாமே அது வந்து குழந்தை நம்மக்கிட்ட பழகமோ அது போல் நம்ம பழகணும். நம்ம எல்லாத்தையும் மறக்கணும். நீ சரியாக இருக்கியான்னு கேட்குறீங்களா? நானும் இல்லை, நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் டு கண்ட்ரோல் மை செல்ஃப் அண்ட் டு பிஹேவ் இன் எ குட் மேனர். பட் டேக்ஸ் டைம். எல்லோரும் ஒரே நாளில் மாற முடியாது. டேக்ஸ் டைம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்மளை மாற்றிக்கணும், நம்மளை நாமே மாற்றிக்கொள்ள வேண்டும். இறைவன் சொல்வது அனைத்தும் நடக்கும். இட்ஸ் பாசிபிள், நம்மளால் முடியும். ஆனால் ஒரே நாளில் முடியாது. டேக்ஸ் டைம். கொஞ்சம் கொஞ்சமாக we can try. அதுக்குன்ட்டு 20 வருஷம் 30 வருஷம் மாறுதில்ல. as soon as possible we can change everything. Let us be humble and gentle to nature and to human. Treat human being as a friend and don't believe friend more. என்ன இருந்தாலும் ஃபேமிலி தான். ஃபேமிலி மெம்பர்ஸை ரொம்ப முக்கியமாக கரெக்டாக ட்ரீட் பண்ணுங்க, more than a friend. and be gentle to everyone. வரப்போகிற காலங்களில் இந்த ஹம்பிள் ஜென்டில் இதை பற்றி இன்னும் நிறைய பேசலாம். ஸோ ஐ ஹோப் எவ்ரிதிங் வில் பி ஃபைன் அண்ட் குட். தேங்க்யூ ஸோ மச். பிதாவாகிய தேவன், குமாராகிய தேவனுக்கும் பரிசுத்தாகிய தேவன் நம்மங்களுக்கு மகிமை உண்டாகாது. நான் பி. சந்தோஷ்குமார்.